ஹலோ கைஸ், இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறேன்னா, நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சுற்றி பாரு சுடுகாடு நூறுன்னு. அதாவது நான் இருக்கிற கண்ட்ரி எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கும், கிளைமேட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாரும் பர்சனலாக நினச்சி ஏன்ட்ட வந்து கமெண்ட் போட்டு கழுவி ஊத்துறானுங்க. நீயே அந்த ஊரில் இருக்கிற, ஊரை விட்டு போயிட வேண்டியது தானே, அந்த சுடுகாட்டில் ஒன்றை யாரு கிடந்து சாக சொன்னா அப்படின்ட்டு. கமெண்ட் பண்ணுற எவனுக்கும் தெரியாது இங்கே எதுக்காக வந்தோம், ஏன் வந்தோம், ஏன் இப்படி இங்கேயே இருந்துகிட்டு இருக்கோம், இங்கே விட்டு போக முடியல அப்படின்ட்டு. வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னன்னா, சொந்த நாட்டில் வந்து செட்டில் ஆகணும், வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒன்றும் வேணாங்க, எனக்கு நிம்மதியாக கொடுங்க போதும். இவ்வளோ இருந்தோம் எதுக்காக இங்கே வெளிநாட்டில் இருந்து எல்லாவனும் வந்து கஷ்டப்படுறான்னா, அவனோட சிச்சுவேஷன் அப்படி. உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் ஜாலியாக இருக்க, மூட்டை மூட்டமாக பணம் வருதுன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டு யாரும் இங்கே எவ்வளோ வெயில் அடிக்குது, எவ்வளோ குளிர் அடிக்குது, எந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எவனுக்கும் தெரியாது. அதை விட்டுட்டு கோடாரி தேயிலை வாங்கிட்டு வா, டார்ச் லைட் வாங்கிட்டு வா, பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வா, இல்லைன்னா இன்னொருத்த வருவான் பேர் ஐஃபோன் வாங்கிட்டு வான்னு, அவனை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செருப்பை கழட்டி அடிங்க நண்பர்களே. நான் மட்டும் தான் பேசுவேன். சொன்னா புரிஞ்சுக்கிடுங்கிறா. எங்க ஐஃபோனு, இந்த பேரிச்சம்பழம், இந்த தலைவலி தைலம் எதுவும் கம்மியான ரேட்டுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லடா. நம்ம ஊரில் இருக்கிறத விட அதிகமாக தான் கிடைக்குது. இப்படி கேட்குறவன் எவனோ ஒரு நாள் ஆச்சு ஃபோன் அடிச்சு நீ நல்லா இருக்கியா மச்சி, எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு, இங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, உயிரோட இருக்கியான்னு கூட எவனும் கேட்க மாட்டான். ஊருக்கு கிளம்புறோன்னு தெரியுது வைங்க, மச்சி எனக்கு இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, ஃபாரின்ல இருந்து பாட்டில் வாங்கிட்டு வான்னு மட்டும் கரெக்டாக சொல்லுவானுங்க. அவன் கிடக்குறான், நல்லா இருக்கு. இவ்வளோ பிரச்சனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்தால் பொண்ணு வேற தர மாட்டேங்கிறானுங்க. சரி ஃபாரின்ல வேலையை விட்டு ஊருக்கு வந்தால் சம்பளம் பத்தலைங்கிறானுங்க. டே என்னடா நாங்கள் பண்ணுறது? வந்தவன்ல பாதி பேர் வீடு இல்லைன்னு பொண்ணு கிடச்சிருக்காது. சரி வீடு கட்டுவோமே, வெளிநாட்டுக்கு போகணும், இங்கே வந்திருப்பான். இங்கே வந்து அவன் வீடு கட்டினதுக்கப்புறம் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடையாதுன்றானுங்க. என்னடா இது போங்கா இருக்கு. லூசு குடும்பங்கிறது சரியா இருக்கே. பொண்ணை பற்றி அப்பா அம்மார்களே, நான் இப்போ தெளிவாக சொல்லிக்கிறேன். வீடு வேணும்னா ஒன்று வீடை கேளு, இல்லை உள்ளூர் மாப்பிள்ளை வேணும்னா உள்ளூர் மாப்பிள்ளை கேளு. இப்படி எல்லாம் வேணும்னா எல்லாவனுக்கும் எல்லாம் இருக்காதுடா. எல்லாவனுக்கும் ஒரே மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குன்னா எப்படி அமையும்? எல்லாவனும் பெரிய பணக்காரனா இருக்கணும்னா இப்போ ஊரில் எல்லாவனும் பணக்காரனா தானே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். அவன் அதை கடந்து தான் வர முடியும். அதை விட்டுக்கிட்டு எனக்கு வீடு இருக்கணும், சொத்து இருக்கணும், கார் இருக்கணும், எல்லாம் இருக்குன்னா 27 வயசுல எங்க இருந்து இருக்கும்? அவன் உழைச்சி சம்பாதிக்கணும்னா எங்க மண்டியில் சொட்ட விழுந்தா முடியலன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க பொண்ணு. இப்போ என்னதான் எல்லாமே இருக்குன்னா எங்க போறது? இதை அப்படியே பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா பொண்ணு வீட்டுக்காரனுக்கு டேக் பண்ணுங்கடா.